இதய ஆரோக்கியம் குறித்த பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், மனித உடல்ல இதயத்தோட பயன் என்ன? இதயம் எப்படி வேலை செய்யுது? வணக்கம். ஸோ இதயம் வந்து ஒரு பம்பு தான். பேசிக்லி உடம்பு ஃபுல்லாக எல்லா உறுப்பும் வேலை செய்யணும் அப்படின்னா இதயத்துலேருந்து ரத்தம் வந்து எல்லா உறுப்புக்கும் போகணும். ஸோ இட்ஸ் பேசிக்லி அ பம்ப், மஸ்குலர் பம்ப். ஸோ அந்தந்த தேவைக்கேற்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 மடங்குலேருந்து 5 மடங்கு வரையும் இதயம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். சாப்பிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். ஏன்னா சாப்பாடு டைஜஷனுக்கு ஆகமத்தில் எல்லா உறுப்பும் வந்து வேலை செய்யணும்னா நமக்கு இதயம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு இதயம் சராசரியாக ஒரு 1,00,000 தடவை நமக்கு பீட் ஆகுது. டாக்டர், இதயத்தில் ஏற்படக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதயத்தில் வந்து ரொம்ப காமனான அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தான். உலகத்திலேயே இப்போ நிறைய போர் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு, கேன்சர் இருக்கு. ஆனால் இதிலெல்லாம் இறந்து போறவங்களை விட உலகத்திலேயே வந்து ஜாஸ்தியாக வந்து மரணம் ஏற்படுறது வந்து ஹார்ட் அட்டாக்னால தான். ஸோ த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஃபார் த ஹார்ட் இஸ் ஹார்ட் அட்டாக். டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆணோட இதயமும் பெண்ணோட இதயமும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுமா, இல்லை வேற வேற வேலை செய்யுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதயம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். பட் என்னன்னா பெண்களோட இதயம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கும் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சில நோய்கள் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வந்து எப்படின்னா எமோஷனலாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதனால வரக்கூடிய புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம், இன்னும் வந்து பல்மரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், ஹார்ட்டுடைய வலது பக்கம் ப்ரெஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் நோய்கள் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், மாதவிடாய் நிறுத்தம் வந்து பெண்களோட இதயத்தை பாதிக்குமா? அதாவது மாதவிடாய்க்கு முன்பு வந்து பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அன்லெஸ் அவங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம், ஸ்மோக்கிங், அப்புறம் பிபி ஜாஸ்தி இருக்கு, சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து 50 வயசு கம்மியாக வர்றது வந்து ரொம்ப 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 ரேர். ஆனால் வந்து 50 வயசுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்ன பிறகு அதனுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஆண்களோட ரொம்ப சீக்கிரமா மேட்ச் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ மனிதர்களுக்கு வயதாகும் போது அது இதயத்தை எப்படி பாதிக்குது? வயசு ஆகும்போது மெயினாக வருது வந்து ரத்த குழாயில் வந்து பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து வயசான பிறகு தான், ரொம்ப வந்து 70 வயசு 80 வயசு அப்படில தான் வரணும். இப்போ தான் ரொம்ப கம்மி வயசுலேயே 30 வயசு 40 வயசுல கூட நிறைய ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம். ஏன்னா வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை மாறுறதுனால சின்ன வயசுலேயே கூட நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் பொதுவாக வந்து ஹார்ட் அட்டாக்கு ப்ளஸ் இதயத்தில் வந்து நிறைய இடத்துல கால்சியம் படிமானம் ஆகிறது, இதெல்லாம் வயசானாதான் வந்து பொதுவாக வரணும். டாக்டர், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் ஒரு ஆரோக்கியமான இதயத்தை வச்சுக்கிறதுக்கு? ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா காய் பழம் இதான் சாப்பிடணும். ஆனால் நம்ம ரோட்டில் போனோம்னா நிறைய கேக் ஷாப், பிரியாணி ஷாப் தான் இருக்குது. நிறைய காய்கறி பழங்கள் வந்து தினம் எடுக்கணும். ஆக்சுவலி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 5 பவுல் சாலட் எல்லாம் பழம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் 1 பவுல் சாப்பிட்றோமான்னு தெரியல. அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கணும், நிறைய பயிர் வகைகள், சிறுதானியம், நல்ல உணவு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராமல் இருக்கும். இதெல்லாம் வராமல் இருந்தால் தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து நல்லா இருக்கணும்னா டயட்டு, லைஃப் ஸ்டைல், அப்புறம் வந்து பிபி, சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்டர், எந்த மாதிரி உணவை தவிர்க்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான இதயம் வச்சுக்கிறதுக்கு? மைதா பொருள் சாப்பிடக்கூடாது. பேக்கரி ஐட்டம், பிஸ்கெட்ஸு, பஃப்ஸு, சமோசா, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து அளவாக எடுக்கணும். இப்போ வாரத்தில் 1 முறை 2 முறை அப்படி எடுத்தால் பரவாயில்ல. அதே மாதிரி எக்ஸ் பார்த்தோம்னா எக் எல்லோவோட அந்த மஞ்சள் கருவோடு சாப்பிடணும்னா வாரத்துக்கு 2 முறை அப்படி சாப்பிடலாம். எக் ஒயிட் வேணால் நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் எக் எல்லோவோடு சாப்பிட்றோம், அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 தான் எடுக்கணும். அதே மாதிரி நிறைய காய்கறி பழங்கள் சாப்பிடணும். அப்புறம் வந்து சர்க்கரை நிறைய சேர்க்கக்கூடாது அளவா. எண்ணெய் பலகாரம் வந்து எப்பயாவது சாப்பிடலாம். டெய்லி வந்து சாப்பிட்றது, இப்போது வடை சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம்னா என்னைக்கு வாரத்துக்கு 1 முறை அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல. நிறைய வந்து எண்ணெய் பலகாரம், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட்ஸா, டால்டா, பாம் ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆகுமொத்தத்தில் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். டாக்டர், ஒரு ஆரோக்கியமான இதயம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்யலாம் நம்ம? ஆக்சுவலி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கார்டியாக் ஏரோபிக் எக்ஸசைஸ்னு. ஸோ விளையாடுறது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எந்த மாதிரியான ஒரு விளையாட்டுனாலும் அதில் வந்து ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல்
அது இல்லாமல் வந்து ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குது. ஸோ விளையாட்டு வந்து இஸ் வெரி குட். எனி டைப் ஆஃப் கேம், எந்த ஒரு விளையாட்டுனாலும் விளையாடலாம். அதே மாதிரி வாக்கிங் நம்ம வந்து ரெக்கமெண்டட் பார்த்தோம்னா வாரத்தில் 4 நாளாவது ஒரு 40 minutes நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஜாகிங் அப்படிலாம் போகணும்னு இல்லை, ரொம்ப வந்து வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி ஜிம் போகணும் அப்படின்லாம் கிடையாது. வாக்கிங் இஸ் வெரி குட். வாக்கிங் மட்டுமே வந்து இதயத்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு போதுமானது. சராசரியாக ஒரு நாளைக்கு அந்த 10,000 ஸ்டெப் அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நடக்கிறது மட்டுமே, அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே ஹார்ட்டுக்கு போதுமானது. ஒரு ஆரோக்கியமான இதயத்தை வச்சுக்கிறதுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம்? எல்லாருக்கும் எவ்வளவு தூக்கம் தேவை? சின்ன குழந்தையா இருக்கும்போது 18 மணி நேரம், பிறந்த பாப்பா வந்து 18 மணி நேரம் தூங்குறாங்க. அப்புறம் வந்து வளர வளர டீனேஜர்ஸ் அப்படிலாம் வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறாங்க. அடல்ட் லைஃப்ல இருக்கவங்க 30 to 50 years வந்து ஒரு 6 to 7 hours அப்படி தூங்கினா கூட போதும். பெரியவங்க வந்து ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 50-60 பார்த்தோம்னா 4-5 மணி நேரம் தூங்கணும். ஆனால் என்னன்னா நேரத்தை விட ஆழ்ந்த தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது கனவு இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வந்து மினிமம் 1 to 2 hours தூங்கினாதான் நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து அது நல்லா வேலை செய்ய முடியும். அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் குறையும். ஸோ நல்ல ஒரு ஆழ்ந்தமான தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே இவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. பட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால கண்டிப்பாக ஹார்ட் பாதிக்கும். நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கொரட்டை விட்டு அந்த நடுவில் ஸ்லீப் இன்ட்ரப்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது, பிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தூக்கம் வந்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஆழ்ந்த தூக்கம் மினிமம் 1 to 2 hours ஆஃப் டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்றது எப்படி இதயத்தை பாதிக்குது? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஸ்மோக் பண்றாங்களே அவங்க எப்படி இதை விட்டு வெளில வரலாம்? ஸ்மோக் பண்ணுறது என்கிட்ட வந்து 40 வயசுக்கு கம்மியாக வரவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி. ஸ்மோக் பண்ணாதான் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நார்மல் ரத்த குழாயில் கூட திடீர்னு வந்து ரத்த கட்டி உருவாகி ரத்த குழாய் வந்து அடைச்சிக்கும். எதிர்பார்க்காம ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது இல்லாமல் வந்து மெதுவாக கொழுப்பு படிமானம் ஏற்படுறதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சின்ன வயசுலேயே எதிர்பார்க்காம மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சிரமப்படுறது நான் பார்த்துருக்கேன். ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங்கில் வந்து எப்படின்னா மனசளவில் தான் அடிக்ஷன், உடம்பளவில் கிடையாது. இப்போ ட்ரிங்க்ஸ்னா ஆல்கஹால்னா உடம்பே வந்து கேட்கும், உடம்புல வந்து நிறைய தடுமாற்றம் ஏற்படும் திடீர்னு நிறுத்தினாங்கன்னா. ஆனால் வந்து ஸ்மோக்கிங் ஒரு இன்னைக்கு நிப்பாட்டிடுறாங்க ஒருத்தவங்க, அது பழகின ஒருத்தவங்க நிப்பாட்டிடுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து மனசளவில் தான் அடிக்ஷனே தவிர உடம்பு அளவில் இல்லை. உடம்பு வந்து அவ்வளோ வந்து அது தேடாது, ரொம்ப தொந்தரவு இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன், வேற ஏதாவது கவனத்தை வந்து திருப்புறது, பிளஸ் வந்து ஸ்மோக்கிங் வந்து பாதிப்புகள்லாம் என்னன்னு உணர்ந்து அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாக்குறது. ஸ்மோக்கிங் வந்து யார் வந்து தூண்டுறாங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம மருந்துகளும் நிறைய இருக்கு. அந்த கிரேவிங் இல்லாம இருக்கிறதுக்கு புப்ரோபியான் அந்த மாதிரி எல்லாம் மருந்து இருக்கு. அப்புறம் நிக்கோட்டின் அந்த டேப்லெட்ஸ் வந்து இருக்கு, கம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, நிக்கோட்டின் பேச்சஸ். ஸோ இதுக்கு பல வழி இருக்கு. நம்ம வந்து ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரணும்னா அதுக்கான கரெக்டான கவுன்சிலிங் எடுத்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து வெளியே வர முடியும். டாக்டர், மது அருந்துறது இதயத்தை எப்படி பாதிக்குது? மது அருந்துறதுனால ஒரு முக்கியமான ஒரு நோயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் வந்து வீக் ஆகிடும். ஹார்ட்டுடைய தசைகள் வந்து நலிஞ்சு போய் ஹார்ட் வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அது ஒரு விதமானது இருக்கு. அது இல்லாமல் நிறைய வந்து ட்ரிங்க்ஸை வந்து எடுக்கிறாங்க, ஒரு பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ மது அருந்ததுனால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். டாக்டர், உலகத்தில் இருக்க பல கோடி மக்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஜாப் தான் ஒரு வேலையா இருக்கு. அதை விட்டு வெளில வர முடியாமல் இருக்காங்க. அந்த வேலை தான் கிடச்சிருக்கும், இல்லை வேற வேலை இல்லாமல் இருக்கும். இப்போ இவங்க எப்படி அவங்களோட இதயத்தை பாதுகாத்துக்கலாம்? நாங்கள் வந்து பகல் நைட்டு எப்போ ஹார்ட் அட்டாக் கூப்பினாலும் அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நாங்களும் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம் பல வருஷமா. நைட் ஷிஃப்ட் போனால் மறுநாள் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கிக்கணும். அது நம்ம தான் பார்க்கணும். அது மறுநாளும் நம்ம அதை கேரி ஆன் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் ஹார்ட்டுக்கு. ஸோ அது வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் பண்ணால் மறுநாள் வந்து நல்ல ஒரு தூக்கம் வந்து நம்ம அது கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லைன்னா சிரமம் தான். டாக்டர், எப்படி ஒரு இதயம் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவீங்க? அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு? ஆரோக்கியமான இதயம், நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் சௌகரியமா நடக்கணும், ஒரு 4 மாடி வேகமா ஏறினா நல்லா இருக்கணும், மூச்சு வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி, அதாவது ஒருத்தவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ற திறன், எந்த அளவுக்கு அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சுத்தமா நடக்கிறதே இல்லை, உட்கார்றாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அது வந்து ரொம்ப கெடுதி ஹார்ட்டுக்கு. ஓரளவுக்காவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 to 5 கிலோமீட்டர் எல்லாரும் நடக்கிற மாதிரி
மாதிரி. வீட்டுக்குள்ள நான் வேலை செய்யறேன்றது வந்து பத்தாது, ரெகுலரா நடைப்பயிற்சி இருந்தாதான் ஹார்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். டாக்டர், ஒருத்தர் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் ஸ்கேன்லாம் பண்ணலாம் செக் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட இதயம் வந்து ஹெல்த்தியா இருக்கான்னு பார்க்க? நம்ம வந்து கவலைப்படுறது வந்து ஹார்ட் அட்டாக் பத்தி தான். நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நீண்ட நாள் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் வீக் ஆயிடும், மூச்சு கஷ்டம் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும், நம்ம உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்தா அதுல 30% பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அடுத்த 1 மாசம் வந்து அவங்க வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்னா, சுகர் இல்லாமல் பார்த்துக்கணும், பிபி இல்லாமல் பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்துக்கணும், கெட்ட பழக்கம் எல்லாம் பார்த்துக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். இந்த 5 விஷயம் கட்டாயமாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு ரெகுலராக செக் பண்ணிக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ கட்டாயமாக இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் செக் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப வந்து முத்தி போன பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் வந்து ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம். ஸோ இது மாதிரி எல்லாம் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கணும். இப்போ சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிபி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை வந்து சரி பண்ணிக்கணும், ஸ்மோக்கிங் இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ரொம்ப நாள் பட்டு பிபி சுகர்லாம் இருக்கு, ஏதாவது சிரமம் இருக்குன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. பிளாக் வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிக்கணும்னா ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது பண்ணி நம்ம பார்க்கலாம். இசிஜி எக்கோ வந்து எப்படின்னா பிரச்சனை வந்த பிறகுதான் காமிக்கும், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து ரொம்ப தெரியாது. ஆனா மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா இசிஜி, அந்த எக்கோன்றது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, வால்வ்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மூலமா பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பேசிக் டெஸ்ட்னு பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட் தாண்டி இசிஜி, எக்கோ, அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட், இது தேவைக்கேற்ப நம்ம பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாலும் சரி இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ணாலும் சரி, வெளியில சாப்பிடுறது ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு. வெளியில சாப்பிடும்போது எப்படி ஆரோக்கியமா சாப்பிடலாம்? வெளியே சாப்பிடலாம், அது வந்து தப்பில்லை. ஆனா வந்து பிரியாணி பரோட்டா தான் சாப்பிடணும்னு கிடையாது. நல்ல உணவும் நம்ம கடைகள்லாம் கிடைக்குது. லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி, நம்ம வந்து எப்பயும் சாப்பிடுற உணவெல்லாம் நல்ல உணவு தான். வீட்டில் இருக்கும்போது காய்கறி பழங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். வெளியே அப்படி இல்லைன்னா கூட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் கண்டிப்பா நல்ல உணவு தான், அதெல்லாம் சாப்பிடலாம். டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுறாங்க, அது இதயத்துக்கு நல்லதா? ரொம்ப ரொம்ப கெடுதி. நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில இருந்து ஒரு பையன் வந்து இங்க வந்து ஒரு ஃபோன் ஷோரூமில் வேலை பண்ணிட்டு இருந்தாப்புல. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து 55-60 வயசு, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, விவசாயம் பண்ணுற குடும்பம். இவங்க வந்து 3 வருஷம் சென்னையில் இருக்கும்போது காலையில் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, மதியம் ஒரு பிரியாணி, நைட் ஒரு பரோட்டா, இது 3 வருஷம் தான் அவர் வந்து கடைப்பிடிச்சாரு. அப்போ வந்து நான் பார்க்கும்போது அவருக்கு 28 வயசு, ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக். ரொம்ப போராடி 5 நாள் போராடி தான் வந்து காப்பாற்றணும். கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, இருந்தாலும் ஸ்மோக் பண்ணாப்புல. ஸோ 3 வருஷம் வந்து பிரியாணி சாப்பிட்டதுனாலே உயிருக்கு ஆபத்தான, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு, உயிருக்கு ஆபத்தான ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட்டா 2 வாரத்துக்கு ஒரு முறை, இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒரு முறை, அதுதான் மேக்ஸிமம். டாக்டர், இப்போ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெட்டிங்லையும் சரி இல்லை ஃபேமிலி ஈவெண்ட்ஸும் சரி பஃபே உணவு தான் எடுக்கிறாங்களே, பஃபேன்னு போய் நிறைய சாப்பிட்றாங்க. இதனால வரக்கூடிய ஆபத்து என்ன? பஃபே சாப்பாடுன்றது வந்து ரொம்ப அன்ஹெல்தி. ஏன்னா வந்து ஒரு சில உணவோடு தான் சாப்பிட முடியும், அப்பதான் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இப்போ வந்து ஒரு 3-4 வெரைட்டி சாப்பிடலாம், 10 வெரைட்டி 20 வெரைட்டி, அது வந்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஆனா வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா வந்து நல்லது கிடையாது, அஜீரண கோளாறு வரும், அது வந்து உடம்புக்கு சேராது, பிளஸ் டைஜஷன் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பஃபேல சாப்பிட்டாலும் நமக்கு தேவையான ஒரு 3 வெரைட்டி இல்லை 2 வெரைட்டி மட்டும் எடுத்து நீங்க சாப்பிடுறது தான் கரெக்டா இருக்கும். எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறது வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே பாதிப்பா இருக்கும். டாக்டர், கொலஸ்ட்ரால்னா என்ன, அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? ஏன் நம்ம ஒரு கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் சொல்றோம், இன்னொரு கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம்? நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற எண்ணெய் பொருள் எல்லாம் வந்து ஜீரணமாகி உடம்புல வந்து கொலஸ்ட்ரால்லாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த சத்து போறதுக்காக அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸ் மூலமா உடம்பு ஃபுல்லா வந்து நம்ம சத்து எடுத்துட்டு போகும். அந்த பார்ட்டிகல்ஸ், அதுல வந்து சில பார்ட்டிகல்ஸ் வந்து பேடுன்னு சொல்றோம். ஏன்னா வந்து அவங்க வந்து கொலஸ்ட்ரால் வந்து திசுக்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் வந்து சில காரணங்களால அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாறிட்டாங்க அப்படின்னா அந்த ரத்த குழாயிலே வந்து படிமானம் ஆகி ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும், நாளடைவுல அது அந்த லெவல் அதிகமா இருந்தா. அதே குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பெல்லாம் நீக்கி திரும்பி வந்து லிவருக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ குட் கொலஸ்ட்ரால் வந்து அடைப்புகளை வந்து நீக்குறாங்க, பேட் கொலஸ்ட்ரால் வந்து அடைப்புகளை உருவாக்குறாங்க. ஆனா இது எல்லாமே மெதுவா பல வருஷங்கள் பல மாதங்களா நடக்கிறது, ஒரே நாள்ல நடக்கிறது இல்லை. அதனால நம்ம வந்து அது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம். டாக்டர், நம்ம எப்படி குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணலாம், பேட் கொலஸ்ட்ரால குறைக்கலாம்?
பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இதில் வந்து கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதாவது தேவையில்லாத உணவு சாப்பிடக்கூடாது. மைதா பொருள், டிரான்ஸ் ஃபேட்ஸ், பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பரோட்டா, பப்ஸ், சமோசா எப்பயாவது ஆசைக்கு சாப்பிடலாமே தவிர ரெகுலராக இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகி மெதுவெதுமாக வந்து இந்த ரத்த குழாய்கள் அடைப்புகள்லாம் ஏற்படலாம். இதயத்தில் மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து உணவில் வந்து அதே மாதிரி காய்கறி, பழங்கள், பச்சையான காய்கறி, சாலட்ஸ், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பேட் கொலஸ்ட்ராலோட லெவல் குறையும். ஸோ அதனால நல்ல உணவு எடுக்கிறது, அதே மாதிரி ஓரளவுக்காவது நம்ம ஒரு புரோட்டீன் எடுக்கணும். இப்போ சுண்டல், பயிறு வகைகள் இதெல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி சிறுதானியம், நல்ல உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல உணவு, அதுவும் எஸ்பெஷலி சமைக்காத உணவு சாப்பிட்றது வந்து கொலஸ்ட்ராலை ரொம்ப குறைக்கும். சமைக்காத உணவு வந்து நம்ம உணவில் இருக்கலாம். சமைக்காமல் என்ன சாப்பிடலாம்? பச்சை காய்கறி சாப்பிடலாம். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் அது போல். அதே மாதிரி பழங்கள் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம், அப்புறம் வந்து முளை வச்ச பச்சை பயிர் சாப்பிடலாம். அந்த மாதிரி சமைக்காத உணவு வந்து கண்டிப்பாக தினமும் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து நமக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியும். குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, எக்ஸசைஸ். அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ராலும் எக்ஸசைஸில் குறையும். அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்கிறது வந்து இட் இஸ் ஜெனட்டிக். அதனால தான் சில ஃபேமிலிஸில் பார்த்தா ரொம்ப வயசானவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் எதுவுமே இருக்காது. ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்தா 40-50 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்லி வந்து இந்த குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும், அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா வந்து நம்ம ஜெனட்டிக்கா இல்லாம மற்றபடி பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணா நல்லா டெய்லி வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படி நடக்கிறோம் அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் கம்மியா வச்சுக்கலாம். அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் ஓரளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம். டாக்டர், இந்த கொலஸ்ட்ரால் விஷயத்துல நம்ம எந்த ஸ்டேஜ்ல மெடிகேஷனுக்கு போகணும், மருந்து எடுக்க ஆரம்பிக்கணும்? அது வந்து இப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் பேட் கொலஸ்ட்ரால். அவங்க வந்து 190க்கு மேல இருந்தா கட்டாயமா நம்ம வந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ சுகர் இருக்குன்னா அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு மேலே இருந்தாலே நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சுகர் இருந்தால் பிளாக்கேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சுகர் இல்லாதவங்களுக்கு, வேற எந்த பிரச்சனையும் சுகர், பிபி இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 190க்கு மேலே போனால் தான் மாத்திரை ஆரம்பிப்போம். இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர், அவங்களோட வயசு, அதுக்கப்புறம் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக் பண்ணுறாங்களா, அப்புறம் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பிபி சுகர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் பார்த்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு பார்ப்போம். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நிறைய விதமான மருந்துகள் இருக்கு. ஸ்டாட்டின்ஸ் சொல்லுவோம். அப்புறம் இன்னும் லேட்டஸ்டா இன்னும் சில மாத்திரைகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த மாத்திரை கொடுத்து அது குறைச்சிக்க முடியும். டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தின்னு காமிக்கும், ஆனால் மருந்து எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்படியே விட்டா என்ன ஆகும் இதயத்துக்கு? கொலஸ்ட்ரால் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னா வந்து என்னன்னா நாளடைவில் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரோக் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் கேரளால இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில பார்த்தேன். அவங்க ஃபேமிலியில வந்து கொலஸ்ட்ரால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஜென்ஸ் யாருமே 40 வயசு தாண்டி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஆனா இது மாதிரி வந்து ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் மைல்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ இது வந்து உணவு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், இல்ல மருந்து மூலமா கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா நாளடைவில் உடனே வராது, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து ரத்த குழாயில அடைப்பு வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஜோரோனா உடனே பிரச்சனை வருது, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து நாளடைவில் தான் ப்ராப்ளம் பண்ணும். ஆனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி இது பிரச்சனை பண்ணக்கூடியது. சோ அது இருக்கான்னு பார்த்து அது சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர், பிளட் பிரஷர் என்ன, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இது எப்படி இதயத்தை பாதிக்குது? பிளட் ப்ரெஷர்னா என்னன்னா நார்மலா பிபி வந்து 120 80 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா. 135 90 இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, ப்ரெஷர்னா உங்களுக்கு தெரியும், ப்ரெஷர்னா அழுத்தம். ஸோ வந்து ரத்த குழாயில் இருக்கிற அளவு, அழுத்தத்தினோட அளவு தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அளவாக இருக்கணும். ஜாஸ்தி இருந்துச்சு என்ன அப்படின்னா வந்து மெதுவாக வந்து ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படையும். அப்ப என்ன ஆகும், அப்ப வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதுல வந்து படிமானமாகி ரத்த குழாயில அடைப்புகள் வந்துடும். ஸோ வந்து இந்த பிபின்றது வந்து ஒரு ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இதுக்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, பிபியை வந்து நம்ம வந்து குணப்படுத்திக்கல அப்படின்னா வந்து நாளடைவில் மெதுவா வந்து ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கெல்லாம் பிபினால வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஹார்ட் வந்து தடிச்சு போயிடும், ஹார்ட் வந்து குண்டாயிடும்.
அந்த மாதிரி தடிச்சு போறதுனால ஹார்ட் ரிலாக்ஸேஷன் வந்து குறைஞ்சு போய் ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தான் மெயினா பிபினால ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது. அப்புறம் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இதய துடிப்பு ஜாஸ்தியாகி ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிபினால நேரடியா மூளைக்கு போற ரத்த குழாய்கள் பாதிப்படைஞ்சு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிபினால கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு, கண் பார்வை பாதிக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 40 வருஷம் பிபி மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்கவங்களும் பார்த்திருக்கேன். 4 வருஷம் 5 வருஷம் பிபி மாத்திரை சாப்பிடாம பிபி 180க்கு மேல வச்சு ஸ்ட்ரோக் வந்து சிரமப்பட்டவங்கள நான் பார்த்திருக்கேன். ஸோ பிபி வந்து இஸ் அ டேஞ்சரஸ் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து எந்த தொந்தரவும் வந்து பொதுவா தெரியாது. அதனாலதான் அது வந்து நாங்க வந்து சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு அறிகுறியும் சொல்லாது, எந்த ஒரு பெரிய சிம்டம் இருக்காது, நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவங்கள வந்து பிபியை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. டாக்டர், பிளட் பிரஷரை எப்படி உணவு முறை மாற்றங்களாலும் எக்ஸசைஸாலும் குறைக்கலாம்? சயின்டிஃபிக்கா சில விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க பிபி கம்மி பண்றதுக்கு. அதனால நம்ம சாப்பிடுற உணவுல, ஒரு நாள்ல நம்ம சாப்பிடுற உணவுல 50% வந்து வெறும் பச்சை காய்கறிகள், பழங்கள், இப்படி வந்து இந்த முளை வச்சு பச்சை பயிர், இந்த மாதிரி வந்து சமைக்காத உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உப்பு ஜாஸ்தி உள்ள உணவு சாப்பிடக்கூடாது. உப்பு வந்து அளவா சாப்பிடணும். உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. இப்ப சிப்ஸ், ஊறுகாய், அப்பளம், இந்த மாதிரி உப்பு வந்து ஜாஸ்தி போட்டுக்கிறது, இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுல பிபி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ரெகுலர் எக்ஸசைஸ், அதாவது டெய்லி வந்து ஒரு 30-40 நிமிஷம் நல்ல ஒரு வேகமான நடை பயிற்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு விஷயம், வெயிட்டுக்கும் பிபிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. பிபி ஒரு சரியான வெயிட் வச்சுக்கணும். ஒவ்வொரு வெயிட்டா இருந்தா பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் குறைச்சோம், இப்போ வந்து ஒருத்தவங்க 80 கிலோ இருக்காங்கன்னா 10% ஆஃப் த பாடி வெயிட் 8 கிலோ அப்படி குறைச்சாங்க அப்படின்னா வந்து பிபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணாலும் வந்து நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிதான் குறையும். கம்ப்ளீட்டா நார்மல் வராது. அதனால வந்து நம்ம பிபி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, 10 பாயிண்ட்டுக்கு மேல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா வந்து இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து ரொம்ப வந்து பயனளிக்காது. ஆனா வந்து மாத்திரையை நல்லா வேலை செய்யவும் ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த பழக்கங்கள்லாம் நல்லதான். நம்ம வந்து நல்ல உணவு சாப்பிடுறது, நிறைய வந்து சமைக்காத உணவு சாப்பிடுறது, எக்ஸசைஸ், உப்பு வந்து அளவா சாப்பிடுறது, அப்புறம் வெயிட் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பிபி குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா வந்து அவசியம் இருந்தா கட்டாயமா மாத்திரையும் சாப்பிடணும். ஏன்னா வந்து இதுல மட்டுமே வந்து பிபி கம்ப்ளீட்டா வந்து நார்மல் வராது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு. டாக்டர், நீங்க சமைக்காத உணவை சாப்பிட சொன்னீங்களே, அது எதனால? சமைக்காத உணவு தான் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பெஸ்ட் உணவு. அதுல இருக்கிற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய பொருள் வந்து நமக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய வந்து நம்ம சமைக்கும் போது சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. சோ சமைக்காத உணவுன்றது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, பழம், காய்கறிகள் இதுதான் மெயினா நம்ம சமைக்காத சாப்பிட முடியும். பழம், காய்கறிகள் சமைக்காத உணவுன்றது உங்களுக்கு நான் ஒரு வழியா தான் சொல்றேனே தவிர, பழம், காய்களுக்கு வந்து நம்ம பிபி குறைக்கிறதுக்கு, சுகர் குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு, நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழறதுக்கு, அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. சோ வந்து அது வந்து ஒரு புரியணும் அப்படின்றதுக்காக சமைக்காத உணவு அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா அது இப்படியும் வச்சுக்கலாம், பழம், காய்கறி சாப்பிடணும், சமைக்காத காய்கறி, பழங்கள் வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் சமைக்காத உணவுன்னு சொல்றேன். டாக்டர், இப்போ நம்ம நியூஸ் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன வயசுல ஆரோக்கியமா இருக்கிறவங்க, இல்லை ஆரோக்கியமா தெரியறவங்க ஜிம்ல எக்ஸசைஸ் செய்யும்போது திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துடுறாங்க. அது எதனால? ஆரோக்கியமா அப்படின்னா வந்து எப்படின்னா, நம்ம வெளியே வந்து பாக்குறதுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆனா வந்து பார்த்தோம்னா டேபிள் ஒர்க்ல இருப்பாங்க, டெஸ்க் ஒர்க்ல இருப்பாங்க. பார்த்தா வந்து 90 கிலோ 100 கிலோ இருப்பாங்க. ஃப்ரெண்ட் யாராவது சொல்லுவாங்க, நீ வந்து ஜிம் போ, எக்ஸசைஸ் பண்ணு. அதாவது எக்ஸசைஸ் ட்ரைனிங்ன்றது மெதுவா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங்ல ஆரம்பிச்சு உடம்பு கொஞ்சம் ஃபிட் பண்ணி நல்லா வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து சும்மா டெஸ்க் ஜாப்ல இருந்தவங்க திடீர்னு போயிட்டு ஜிம்ல வந்து ரொம்ப ஸ்டர்னுவஸா பண்ணாங்கன்னு என்ன ஆகும்னா, சில ஹார்மோனல் ஆக்டிவேஷன் ஆகி ரத்த குழாயில திடீர்னு அடைப்பு வந்துடும், ரத்த கட்டி உருவாகி சடன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. சோ இதனால வந்து என்னன்னா, வந்து திடீர்னு வந்து ஹார்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து டிசிப்ளின்டா கொஞ்சம் மெதுவா பண்ணி மெதுவா ட்ரைனிங் பண்ணணும். ஒரேடியா வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிறைய பேர் வந்து புரியாம, அதனால அனுபவம் இல்லாம இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. டாக்டர், எல்லாரும் பொதுவா யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் என்ன? ஹார்ட் அட்டாக் அப்போ இதயத்துல என்ன நடக்குது? ஹார்ட் அட்டாக் அப்படின்னா வந்து இதயத்தோட ரத்த குழாய் வந்து முழுசா அடைச்சிக்குது திடீர்னு. ஹார்ட்ல வந்து மொத்தம் 3 ரத்த குழாய் இருக்கு. இடது பக்கம் 2, வலது பக்கம் 1 ரத்த குழாய். சோ ஹார்ட் செயல்படணும்னா ஹார்ட்டுக்கு ரத்தம் போகணும். இந்த 3 ரத்த குழாய் வழியா தான் ஹார்ட்டுக்கு ரத்தம் போகுது. சோ திடீர்னு ஏதோ ஒரு ரத்த குழாய் முழுசா அடிச்சுக்கும் போது என்ன ஆகுது, அந்த பகுதி ஹார்ட் வந்து செயல்பட முடியாது. அதனால ஹார்ட் திணற ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். இதுக்கு வந்து உடனடியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் வந்து அவங்களை சரி பண்ண முடியும். ஏன்னா வந்து இது உயிருக்கு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். அப்போ வந்து ஹார்ட்டோட
பம்பிங் கெப்பாசிட்டி போயிடும். அது இல்லாம என்ன ஆகும்னா ஹார்ட்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வரதுனால இதய துடிப்பு வந்து தாறுமாற ஆகி திடீர்னு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூச்சு கஷ்டம் வரலாம், அப்புறம் வந்து பிபி குறையலாம், இதய துடிப்பு குறையலாம். இந்த மாதிரி பல விதத்துல வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படலாம். அதனால ஹார்ட் அட்டாக்கு இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒரு நம்ம வந்து டைம் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம், 90 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிடணும். என்னுடைய சில பேஷண்ட்லாம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, எங்களால காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹாஸ்பிட்டல் போயிடணும், அப்பதான் வந்து சரி பண்ண முடியும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சீக்கிரமா போயிடணும். டாக்டர், இப்போ ஹார்ட் அட்டாக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு? ஸோ நம்ம பார்த்தோம் ஹார்ட் அட்டாக்னா ரத்த குழாய் அடைச்சிக்கிறதுனால வருதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து அந்த ரத்த குழாயை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும், விரிச்சு விடணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டென்டிங்ன்றது வந்து தான் வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட். இன்னொன்று வந்து மருந்துகளும் இருக்கு. ஆனால் மருந்துகளோட சக்சஸ் ரேட் வந்து 60% தான். ஆனால் ஸ்டென்டிங்கோட சக்சஸ் ரேட் வந்து 98%. ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி இமீடியட்டா அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பை நீக்கிட்டு அங்கே ஸ்டென்ட் தேவைப்பட்டா ஸ்டென்ட் வைக்கணும். இது பண்ணா மட்டும்தான் வந்து பேஷண்டோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். அது இல்லாம ஹார்ட் வீக் ஆகுறதையும் நம்ம தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக்ல அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகாது. பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஆனா வந்து as early as possible, எவ்வளவு சீக்கிரமோ பண்றோமோ 15 நிமிஷத்துல பண்ணா கூட வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ 1 மணி நேரத்துல பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2 மணி நேரத்துல இன்னும் பெனிஃபிட் கொஞ்சம் குறையும். ஆனா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட் கம்மியாகும். 12 மணி நேரத்துக்கு மேல பார்த்தோம்னா ஹார்ட் வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பெனிஃபிட் இருக்காது. எப்படி வந்து கை துண்டிச்சுட்டா போயிட்டு உடனே ஒரு 3 மணி நேரத்துல அந்த கையை, இப்போ ஒரு விரல் துண்டிச்சுடுதாங்க, யாருக்கோ விரல் அடிபட்டுடுது துண்டிச்சிடுது அப்படின்னா அது போயிட்டு உடனடியா சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் கூட ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்பட்டு அது உடனடியா நம்ம நீக்கி சரி பண்ணணும். அப்பதான் வந்து அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, இல்ல ஹெலிகாப்டர்ல வந்து உடனே கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து 60 நிமிஷத்துல இருந்து 90 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணணும்ன்றது வந்து ஒரு டார்கெட்டா பல நாடுகள்ல வந்து செயல்படுறாங்க. அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும்ன்றதுனால ஸோ as early as possible ஆஞ்சியோகிராம் பிளஸ் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான வசதி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது நம்ம போறது தான் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்டா இருக்கும். டாக்டர், நீங்க 2 வார்த்தை யூஸ் பண்ணீங்க, ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஆஞ்சியோகிராம்னா வந்து நம்ம வந்து கை வழியா ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு, கை வழியாவோ இல்ல தொட வழியாவோ ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு போயிட்டு இதயத்துல இருக்க ரத்த குழாயில வந்து நம்ம வந்து டை போட்டு எக்ஸ்ரே மூலமா பார்ப்போம் பிளாக் இருக்கா இல்லையான்னு. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த ரத்த குழாயில பிளாக் இருந்தா அந்த பிளாக் அடைப்பு நீக்கிட்டு அதை சரி பண்றது, அதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆஞ்சியோகிராம் மாதிரியே அந்த டியூப் மூலமா பண்றது தான். இது வந்து இந்த சின்ன டியூப் மூலமா பண்றதுனால இது மேஜர் சர்ஜரி இல்லாம நம்ம வந்து இந்த துளை வழியாவே வந்து இந்த சிகிச்சையை முடிச்சிடுறோம். டாக்டர், சில பேர் பாத்தீங்கன்னா நெஞ்சு சாதாரண வலிக்கும்ல, சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க வலிக்கும், அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஹார்ட் அட்டாக்கா இல்ல சாதாரண வலியான்ட்டு? இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஆனா வந்து ரொம்ப சிவியரா இருக்கும், அதாவது பொறுக்க முடியாத வலியா இருக்கும். அது வந்து சாதாரண வலியா இருக்காது. சுகர் இருக்கவங்களுக்கு, அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வலி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப தெரியாது. ஆனா அவங்களுக்கே கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். பட் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு நரம்பு பாதிக்கிறதுனால ரொம்ப வலி தெரியாது. ஆனா சக்கரை நோய் இல்லாதவங்க எல்லாம் இந்த வலி வந்து தாங்க முடியாம 10 நிமிஷத்துல கூட ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்துருவாங்க. எப்படின்னா வந்து ஒரு 20 கிலோ நெஞ்சில வச்சு மூச்சு விடவே முடியல, அடைக்குது, கண்டிப்பா வந்து ரொம்ப சிவியரான ஒரு பெயினா இருக்கும். அதுல வந்து டவுட்டே இருக்காது, ரொம்ப வந்து கஷ்டம் இருக்கும். ஹார்ட் பெயின் போது வலி இருக்கும். அது இல்லாம இப்ப சாதாரண மைல்டு அட்டாக் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வலி கம்மியா இருக்கும் போது நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாதான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையான்னு. சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அவங்க கிட்ட பேசும்போது நாங்க வந்து இப்போ ஒரு 90% கண்டுபிடிச்சிருவோம் அது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையான்னு. அவங்களுடைய தொந்தரவு வச்சு நம்ம வந்து அந்த எந்த மாதிரி அவங்க கஷ்டம் சொல்றாங்களோ அதை பொறுத்து பேசினா ஒரு 5 நிமிஷம் பேஷண்ட் கிட்ட பேசும்போது என்ன ப்ராப்ளம் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில டெஸ்டும் பண்ணுவோம். இப்போ இசிஜி, ட்ரோபோனின் ஒரு டெஸ்ட், எக்கோ, அந்த மாதிரி தேவையான டெஸ்ட்டுகளை பார்த்தும் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். டாக்டர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க எனக்கு ஹார்ட் அட்டாக்ன்ட்டு, உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணும் அவங்களுக்கு? சரி, ஹாஸ்பிட்டல்ல நாங்க எப்படி பேஷண்ட் காப்பாத்துறோம் அப்படின்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்படி காப்பாத்துறோம் பேஷண்ட்டை ஹார்ட் அட்டாக்ல இருந்து? இப்போ வந்து இந்த ஊர்ல டாக்டர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலே இல்லை, அப்ப வந்து 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுல வந்து 30 பேர் வந்து ஒரு மாசத்துல இறந்து போயிடுவாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கும் ஹார்ட் வந்து வீக் ஆயிடும், என்னோட பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஆனா இப்ப வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட், ஹார்ட் அட்டாக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கு. அந்த 100 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப வந்து நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பாலிசி வச்சிருப்போம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ள இசிஜி எடுக்கணும், 1/2 மணி நேரத்துக்குள்ள
நேரத்துக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ஸோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடுவோம். அது என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி, அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பை விரிவுபடுத்திடணும், அடைப்பை சரி பண்ணிடணும், அடைப்பை நீக்கிட்டு அதுல வந்து ஸ்டென்ட் வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா 100ல 3 பேர் கூட இறந்து போறது இல்ல. 100 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ல 3 பேர் இல்ல 5 பேர் கூட இறந்து போறது கிடையாது. அது இல்லாம ஹார்ட்டும் யாருக்கும் வீக் ஆகுறது இல்ல. ஓரளவுக்கு அது ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் மைல்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக் ஆகும், அது கூட நம்ம மருந்துல சரி பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக்கு ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட், த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி. அது வந்து நம்ம பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பேஷண்ட் எல்லாம் சரி பண்றோம். ஸோ திஸ் இஸ் தி ட்ரீட்மெண்ட். மருந்து கொடுத்து இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி வசதி இல்லாத இடத்துல மருந்துகள் கொடுத்து கரைக்கிறாங்க, அதுவும் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாது. இப்போ வயசு கம்மியானவங்களுக்கு, ஸ்மோக்கர்ஸ், இவங்க எல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா சுகர் இருக்கு, வயசு கூடினவங்க இருக்கு அப்படின்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் மருந்து வந்து பெருசா வேலை செய்யாது. சோ அவங்களுக்கும் இப்ப எந்த விதமான பேஷண்டா இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி தான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். அது மாதிரி பண்ணி தான் நாங்க வந்து பேஷண்ட்டை சரி பண்றோம். டாக்டர், எல்லா ஹார்ட் அட்டாக்கும் சர்ஜரி தேவையா, இல்ல சர்ஜரி இல்லாம ஹார்ட் அட்டாக் சரி செய்ய முடியுமா? ஹார்ட் அட்டாக்கு சர்ஜரியே தேவையில்லை. தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி தான். நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல, அது ரொம்ப கம்மி தான், 100ல 1-2 பேர் கூட வரமாட்டாங்க, வேற வழி இல்லாம வந்து நம்ம சில சமயம் வந்து எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆஞ்சியோபிளாஸ்டி தான், ஸ்டென்ட் வைக்கிறது தான். இப்போ வந்து ஒரு சில விதமான பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்கோடைய முன்னாடி அறிகுறிகள் வரும். அதாவது சிலது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி இல்லாம ஆனா ரத்த குழாயில அடைப்பு மட்டும் ஏற்படுறது, அதனால மூச்சு கஷ்டம், நடந்தா நெஞ்சு வலி, நடந்தா மூச்சு கஷ்டம், அது ஹார்ட் அட்டாக் கிடையாது, ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சிலருக்கு வந்து சர்ஜரி தேவைப்படும், சர்ஜரி சொல்லுவோம். ஆனா பொதுவாக ஹார்ட் அட்டாக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி வந்து ரொம்ப ரேரா 1% 2% மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம ஸ்டென்ட் பண்ண முடியல, அந்த ரத்த குழாயை நம்ம ஸ்டென்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமா வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். டாக்டர், இந்த சர்ஜரியில என்ன நடக்கும் இதயத்துல? சர்ஜரியில என்னன்னா பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து கால் நரம்பியோ இல்ல மார்புக்கு போற நரம்பியோ இல்ல கை நரம்பியோ எடுத்து நம்ம வந்து அந்த எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சர்ஜன். ஸோ இதுல என்னன்னா நம்ம ரத்தம் போகாம இருந்த ரத்த குழாய்க்கு மறுபடியும் ரத்தம் போக ஆரம்பிக்கும், அதனால நடந்த அந்த நெஞ்சு வலி, மூச்சு கஷ்டம் இருக்கிறதெல்லாம் சரியாகும். இது வந்து எப்படின்னா பைபாஸ் சர்ஜரி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் வந்து நிறுத்தி பம்ப்ல, கார்டியோ பல்மரி அந்த பம்ப், பைபாஸ் பம்ப் இருக்குல்லையே, அதுல போட்டுட்டு சர்ஜரி முடிச்சுட்டு திரும்பி ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்ப பண்றது எல்லாமே பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஹார்ட் வந்து துடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திடுறோம். ஜெனரலி அந்த கார்டியோ பல்மரி பைபாஸ் பம்ப்ல வந்து நம்ம போறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் லைக் எனி அதர் மேஜர் சர்ஜரி. அதனால வந்து இதுல வந்து ரொம்ப ரிஸ்க் கிடையாது. அதாவது ஒரு பெரிய சர்ஜரி தான், ஆனா வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஹார்ட் ஆபரேஷனா படிப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரிஸ்க் வந்து ஒரு 2% to 4% தான். அதாவது 100ல ஒரு 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம், உயிருக்கு ப்ராப்ளம் வந்தா வரலாமே தவிர 96-98% வந்து பைபாஸ் சர்ஜரி இப்பெல்லாம் பண்ணோம்னா பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி நல்ல சர்ஜன் கிட்ட சர்ஜரி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது, ரொம்ப சுலபமா சரியாயிட முடியும். டாக்டர், இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி முடிஞ்ச பிறகு எவ்வளவு வாரத்துல அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி அசியூம் பண்ண முடியும்? 2 நாள் கழிச்சு நார்மல் ஆக்டிவிட்டி அசியூம் பண்ணலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணா, சர்ஜரி பண்ணா ஒரு 2 வாரத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிட முடியும். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு என்கிட்ட 6 மணி நேரம் கழிச்சு மேஜர் ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு 6 மணி நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு எனக்கு இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சண்டை போட்டவங்களாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இமீடியட்டா கம்ப்ளீட்லி நார்மல் ஆயிடுவாங்க. அதனால வந்து ஒரு 2 நாள்ல கண்டிப்பா நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். டாக்டர், இந்த ஸ்டென்ட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னது? இது பெர்மனன்ட், அது ஆட்ல வைக்கிறது இல்ல அப்புறம் எடுத்துடுவாங்களா? அது எடுக்கலாம் முடியாது. ஸ்டென்ட்ன்றது வந்து ஒரு மெஷ் மாதிரி, கோபால்ட் குரோமியம் மெட்டல்ல செஞ்ச ஒரு மெஷ். ஸோ இப்போ ரத்த குழாயெல்லாம் வந்து எலாஸ்டிக் டிஷ்யூ, நம்ம உள்ள போயிட்டு பலூன் வச்சு அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பெல்லாம் நீக்கினோம்னாலும் திரும்பி மறுபடியும் சுருங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரத்த குழாய் அப்படியே நம்ம பிடிச்சு நல்லா வந்து விரிச்சு வைக்கணும் அப்படின்னா அந்த வந்து மெஷ்ஷை வந்து நம்ம உள்ள ரத்த குழாயில எடுத்துட்டு போயிட்டு அந்த ரத்த குழாயோட வச்சிருவோம். அப்ப அந்த மெஷ்ஷோடைய ஸ்ட்ரென்த்ல வந்து அந்த ரத்த குழாய் விரிவடைஞ்ச நிலையிலே இருக்கும், திரும்பி சுருங்கிக்காது. ஸோ அதனால ஸ்டென்ட் வந்து இந்த பிளாக்கேஜ் ரிமூவ் பண்றதுல நமக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியா இருக்கு. இதுல என்னன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா அந்த ரத்த குழாயில மறுபடியும் வந்து கொழுப்பு அடையப்படாம இருக்கிறதுக்காக அதுல ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மருந்து தடவி வச்சிருப்பாங்க. அதுல வந்து திசுவும் நம்ம மறுபடியும் வந்து கொழுப்பும் படிமானமா ஆகாம இருக்கிறதுக்காக அதுல மருந்து தடவி இருக்கும். அந்த மருந்து மெதுமெதுவா ரிலீஸ் ஆகும். அந்த மருந்து வந்து ஒரு சின்ன ஒரு ஷீட் மாதிரி, அந்த பாலிமர்னு சொல்லுவோம், அதுல வச்சிருப்பாங்க. சோ அந்த ஸ்டென்ட்டை சுத்தி அந்த மருந்தும் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா திரும்பி வந்து அடைப்பு வரதை வந்து தடுக்கிறதுக்கு அந்த மருந்து வந்து வேலை செய்யும். அது மெதுமெதுவா ரிலீஸ் ஆகும். 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி மெதுமெதுவா அந்த மருந்து ரிலீஸ் ஆகும்போது திரும்பி அடைப்பு வராம இருக்கிறதுக்கும் அந்த ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ணுது. சோ ஸ்டென்ட் வந்து இதயத்துல இருக்க ரத்த குழாயில
அந்த ஹார்ட் அட்டாக்ல பிளாக்கேஜஸ்ல மெயினான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டா இப்ப இன்றைய நாட்கள்ல அதுதான் வந்து the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. டாக்டர், இப்போ இதயத்துல ஸ்டென்ட் வைக்கிறதுனால என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும் லைஃப்ல? இந்த நோய் வந்து அந்த ரத்த குழாயில அடைப்பு ஏன் ஏற்பட்டதோ அதெல்லாம் வந்து நம்ம திரும்பி வராம இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஸோ முக்கியமா வந்து உணவு பழக்கம், சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துல இப்போ ஒரு 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா 90 பேருக்கு இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. சரியான உணவு பழக்க முறை இல்ல, சுகர் இருக்கு, பிபிக்கு மாத்திரை சாப்பிடல, இல்ல ஸ்மோக் பண்றாங்க, இல்ல வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கட்டாயமா இருக்கு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து திரும்பி வந்து அந்த பிளாக் வராது. சோ சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் வித் மெடிசன்ஸ், டயட், எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் திரும்பி வரக்கூடாது. இது வந்து கேன்சர் மாதிரி திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அது மருந்து மூலமா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனா மத்ததும் நமக்கு ரொம்ப அவசியம். பிபி, சுகர் கண்ட்ரோல், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்றது, கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்றது, நல்ல உணவு எடுக்கிறது, இதெல்லாம் கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு திரும்பி அந்த பிளாக் வராது. ஸ்டென்ட் வந்து ரொம்ப நாளைக்கு 10 வருஷம் 20 வருஷம் அப்படி ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும் நல்லா. டாக்டர், பேஸ் மேக்கர்னா என்ன? அது இதயத்துல என்ன பண்ணுது? ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்னா வந்து ஒரு சின்ன மெஷின். அது வந்து யாருக்கு வந்து இதய துடிப்பு ரொம்ப குறையுதோ, இப்போ நார்மல் இதய துடிப்பு வந்து 60, 70 இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 100 வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், 40 கம்மி ஆயிடுது, 30 கம்மி ஆயிடுது அப்படின்னா மயக்கம், தலை சுத்தல் வந்துடும். அப்புறம் வந்து உயிர் காப்பத்தாவும் ஆயிடும். ஸோ இந்த இதய துடிப்பை வந்து நம்ம 60, 70 மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு சின்ன மெஷின் வந்து ஹார்ட்ல கனெக்ட் பண்ணி காலர் போன் கீழே வச்சிருவோம். அதை நம்ம வந்து அது பேர் தான் வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். இதய துடிப்பு குறையாம பாத்துக்கிற மெஷின் தான் வந்து இந்த பேஸ் மேக்கர் மெஷின். இது வந்து ஒரு சிலருக்கு வயசான காரணத்தினால இதய துடிப்பு கம்மியாகலாம், ஹார்ட் அட்டாக் வரதுனால கம்மியாகலாம், இன்னும் சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கம்மியாகலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால அந்த இதய துடிப்பு கம்மியாச்சுன்னா அது வந்து உயிருக்கு ஆபத்தாயிடும். அது சரி பண்றதுக்கு தான் இந்த பேஸ் மேக்கர் மெஷின் நம்ம வந்து செய்றோம். இது ஒரு சின்னது மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல ஒரு மெஷின் இருக்கும். அது வந்து காலர் போன் கீழே வச்சு தச்சிருவோம். அதுல இருந்து வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அது வந்து ஹார்ட் இதய துடிப்பை வந்து கரண்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கும். டாக்டர், இப்போ பேஸ் மேக்கர் வச்சுக்கிறவங்க ரன்னிங், ஸ்விம்மிங்லாம் போலாமா? எல்லாமே பண்ணலாம். ரன்னிங், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஆனா என்னன்னா வந்து எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி, அதாவது இதய துடிப்பு வந்து 120 அந்த மாதிரி தான் போகுமே தவிர, நம்ம நார்மலா ரன்னிங், ஸ்விம்மிங்லாம் போகும்போது 160 அந்த மாதிரி இதய துடிப்பு தேவைப்படும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸ் மேக்கர்லாம் பண்ணா ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம அட்வைஸ் பண்றது இல்லை. டாக்டர், இப்போ இதயத்துல பேஸ் மேக்கர் வச்சுட்டா அது பெர்மனண்டா இல்ல எடுத்துருவாங்களா கொஞ்ச நாள் கழிச்சு? அது வந்து இது பேஸ் மேக்கர் வந்து ஹார்ட்டுக்கு கரண்ட் கொடுக்குது. அப்போ ஒரு பேட்டரி இருக்கு, பேட்டரிக்கு ஒரு லைஃப் இருக்கு. லைஃப் வந்து நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ்டு பேட்டரிஸ் எல்லாம் வருது, 16 இயர்ஸ் வரைக்கும் வருது. ஆனா பொதுவா பேட்டரியோட லைஃப் அந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல இருக்கிற அந்த ஒரு டிவைஸ்ல அந்த மெஷினும் இருக்கு, பேட்டரியும் இருக்கு. அப்போ அந்த பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலி இட்ஸ் அரௌண்ட் 10 to 12 இயர்ஸ். ஸோ 10ல இருந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பேட்டரி வித் டிவைஸ் வந்து நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். சோ பேஸ் மேக்கரோட லாங்கிவிட்டி பார்த்தோம்னா இப்ப லேட்டஸ்டா சில பேட்டரி எல்லாம் வருது, 16 இயர்ஸ் வருது. அப்புறம் வந்து அந்த வயர் இல்லாத வந்து இதயத்துக்குள்ளேயே பொறுத்துற மாதிரியான மைக்ரோ பேஸ் மேக்கர்ஸ் வராங்க. அதெல்லாம் வந்து பேட்டரி லைஃப் வந்து ஒரு 16 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு 12ல இருந்து 16 வருஷம் கழிச்சு திரும்பி நம்ம அந்த வந்து பேஸ் மேக்கர் வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கும். டாக்டர், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கும் போதே சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்ல, அது எதனால? காலேஜில் படிக்கும்போதே சிலதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் ட்ரை பண்ணுறாங்க, சில ட்ரக்ஸ் இருக்குது இதில். அப்புறம் வந்து இந்த மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ்னால வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தவறான உணவு முறை, அதாவது நிறைய வந்து தேவையில்லாத உணவு, எண்ணெய் பலகாரம், நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, ஸோ இது மாதிரிலாம் எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸு, சுகர், பிபி இதெல்லாம் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன வயசில் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, கோக், பெப்சி இந்த மாதிரி சாப்பிட்டு 8 வருஷம் சாப்பிட்டு 26 வயசுல பார்த்தா ரொம்ப கண்ட்ரோல் இல்லாத சுகர் இருக்கவங்கள பார்த்திருக்கேன். சோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஆனா ஆரோக்கியமா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்ல. ஏதோ கிடைக்கிறது நமக்கு டேஸ்டா இருக்கிறது சாப்பிட்டோமா, அப்புறம் நம்ம வேலை செய்யணும், என்ன ஒன்னும் பெருசா வேலை செய்யாம இருந்துக்கலாம், ஆனாலும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து அது ரொம்ப தப்பு. இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு, ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. யாரு கேட்டாலும் எனக்கு டென்ஷன் சொல்றாங்க. டென்ஷன்னால, ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இந்த தவறான உணவு முறை, எக்ஸசைஸ் இல்லாதது, அப்புறம் வந்து சுகர், பிபி எல்லாம் சின்ன வயசுலேயே வர்றது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வர்றது, அதோட சேர்ந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அளக்கவும் முடியாது. ஸோ இது எல்லாம் சேரும்போது நம்ம வந்து 60 வயசு வர வேண்டிய நோய் வந்து 30 வயசுலயே நிறைய பேருக்கு வர்றது வந்து நம்ம இப்போ ரொம்ப காமனா பாக்குறோம். டாக்டர், இப்போ உணவு பழக்கம் மட்டும்தான் இதயத்தை பாதிக்குமா, மனசோர்வும் இதயத்தை பாதிக்குமா?
டிப்ரெஷன் இல்லைனா வந்து மனசோர்வு இது வந்து ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் அட்டாக் மாதிரியே மிமிக் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் தான், ஆனால் ரத்த குழாயில் அடைப்பு இல்லை. அதாவது அவங்களுடைய தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ், சோகம் இல்லைனா வந்து கவலை, இது வந்து நம்ம ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நான் சில பேஷண்ட் பார்த்துருக்கேன். பொண்ணுக்கு +2 எக்ஸாம், இவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஆனால் ஹார்ட் அட்டாக் இல்லை, ஆனால் எல்லாமே அதே சிம்டம் தான், ஹார்ட் வீக் ஆயிடுச்சு எல்லாமே. அதே மாதிரி மருமகளோட சண்டை, இவங்களுக்கு வந்து ஹார்ட், இது நிறைய வந்து லேடிஸில் தான் பார்த்துருக்கேன், ஜென்ஸில் அவ்வளோ வரதும் இல்லை. அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸில் வரலாம். அதே மாதிரி தனிமைன்றது வந்து டிப்ரெஷன், தனிமை, இது வந்து ஹார்ட்டை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணலாம், ஹார்ட் வீக் பண்ணலாம். இந்த மாதிரி பல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இந்த ஸ்ட்ரோக்னா என்ன டாக்டர்? எப்படி வந்து இதயத்துக்கு போற ரத்த குழாய் அடைப்படுதோ அதே மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாய் வந்து அடைப்படும் போது நம்ம வந்து மூளையோட ஒரு பகுதி வந்து வேலை செய்யலாம் போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பிபி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரத்த குழாய் வெடிச்சு ரத்த கசிவு ஏற்படுறதுனால ஸ்ட்ரோக் வரும். இப்போ வந்து ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக்னா ரத்த குழாய் அடைச்சிருது, அதனால ஹார்ட் அட்டாக் வருது. ஆனா வந்து இந்த மாதிரி பிரெயின்ல வந்து நம்ம ரத்த குழாய் அடைச்சிட்டுனாலோ இல்ல ரத்த குழாய் வெடிச்சிடுது, இது ரெண்டுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் வந்தாலுமே நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக் வரும். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து ஹெல்த் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, இந்த ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுன்ட்டு. இதனால் வரக்கூடிய அபாயம் என்ன? நான் சோஷியல் மீடியாவில் சில இதெல்லாம் பார்த்தேன். ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த தண்ணியை குடிங்க, இந்த ஜீரகம் வச்சு கொதிக்க வச்சு குடிங்க, அப்புறம் வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுங்க, லோடிங் டோஸ் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அதை சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து ஹார்ட் அட்டாக்கு தீர்வு கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இதனால என்ன ஆகும்னா ட்ரீட்மெண்ட் தான் டிலே ஆகும். டைமுக்கு நம்ம வந்து போனாதான், கரெக்டான ஹாஸ்பிட்டல் போனாதான், அந்த எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாக முடியும். ஸோ இதனால நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஹெசிடேஷன் இருக்கு, நம்ம டைமுக்கு போகாம வந்து டிலேயாக தான் ஆகுது. அதனால வந்து ரொம்ப பாதிப்பு தான். இந்த லோடிங் டோஸ் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல் வந்தால் நம்ம அதை கொடுக்க போகிறோம், ஆனால் வந்து அது ட்ரீட்மெண்ட்கான ஒரு பகுதி தானே தவிர அது முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதனால வந்து 100ல் ஒருத்தருக்கு வேணா பெனிஃபிட் இருக்கலாம், 99 பேருக்கு அது பெனிஃபிட் ஆகாது. ஸோ அதை நம்ம மாத்திரை சாப்பிட்டோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு போகலான்னா நமக்கு உயிர்க்கே ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எமர்ஜென்சினா கட்டாயமாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் பெட்டர். டாக்டர், இப்போ மனசோர்வால இதயம் பாதிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ யோகா, மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணும்? யோகா, மெடிடேஷன் இதில் வந்து பொதுவாக வந்து யோகானால மனசில் வந்து மகிழ்ச்சி ஏற்படுது. அது இல்லாமல் உடம்பு ஃபிட் ஆகுது, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. கரெக்டான யோகா ப்ராக்டிசஸ் மூலமாக பிபி, சுகர் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் மனசு வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் வந்து நல்லா இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யோகா வந்து கண்டிப்பாக ஹார்ட்டுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது தான். எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு? இதையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, காய் பழம்லாம் சாப்பிடணும், அப்புறம் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னைக்காவது தான் வந்து ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிடணும். அப்புறம் வந்து நிறைய வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நான் வெஜிடேரியன் ஃபுட், ஸ்வீட்ஸ், மைதா பொருள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருக்கான்னு ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நல்லா நடக்கணும். உடல் உழைப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல வந்து ஒரு உடற்பயிற்சி அந்த மாதிரி வந்து கட்டாயமா எல்லாம் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா யோகா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. நன்றி. இதுவரை இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடனான கலந்துரையாடல் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.